வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம் கிசானின் இகேஒய்சி பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா எனக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல இருந்து அமௌண்ட் வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி கேட்டு இருந்தாரு. சோ அவரோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டு வாங்கி நம்ம செக் பண்ணிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த விவசாயி பாத்தீங்கன்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணாம இருந்தாரு. சோ கண்டிப்பா நீங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஆனது உங்களுக்கு வராது. சோ கண்டிப்பா நீங்க அதற்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கணும். பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் ஆனது வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நீங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பணமானது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேராது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆதாரோட உங்களோட பேங்க் பாஸ்புக்கை லிங்க் பண்ணாம இருந்தா கூட இந்த அமௌண்ட் ஆனது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேராது. சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆதாரோட உங்களோட பேங்க் பாஸ்புக்கை இணைச்சுக்குங்க. தவறான விவசாய பதிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ரெக்கார்டு இல்லைன்னா இந்த ஆதார் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ரெக்கார்டை பார்த்து நீங்க தவறா கொடுத்துருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதனோட வெரிபிகேஷன்ல டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான தவணை தொகையானது கண்டிப்பா வராம நிற்கும். அது மட்டும் இல்லாம நிலம் சரிபார்ப்பு முடிக்கவில்லைனாலும் இந்த அமௌண்ட் ஆனது வரும். சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நான் இகேஒய்சியும் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆதாரோட பேங்க் பாஸ்புக்கும் லிங்க் பண்ணியாச்சு, என்னோட ஆவணங்களும் பாத்தீங்கன்னா நான் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். சோ இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட நிலம் சரிபார்ப்புல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் தவறு இருக்கும். சோ நீங்க புதியதா நிலம் வாங்கியிருப்பீங்க. சோ இல்லைன்னா வித்த நிலத்தை பாத்தீங்கன்னா அது பதிவாயிருக்கும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா கட் ஆயிடும். அப்படி கட் ஆகும் பட்சத்துல உங்க வில்லேஜ்ல இருக்க விஓ கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லெட்டர் பேட் வாங்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நான் வசிக்கிறேன், சோ இது என்னோட நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சர்வே நம்பர் அண்ட் உட்பிரிவு நம்பரோட எழுதி எடுத்துக்கிட்டு போய் உங்க அருகாமையில் இருக்க அக்ரி ஆபீஸ்ல நீங்க கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த தவணையில இருந்து உங்க அமௌண்ட் ஆனது வந்துடும். சோ அதாவது லேண்ட் சீல்டிங் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணுங்க, உங்களுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து சேரும். 2 முறையில பாத்தீங்கன்னா இந்த இகேஒய்சி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாங்க. முதல் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லே நீங்க அபிஷியலான பிஎம் கிசான் வெப்சைட்டுக்கு போய் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா நீங்க அருகாமையில் இருக்க நெட் சென்டருக்கு போயிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ நம்ம மொபைல் எப்படி பண்றது அப்படின்னு பாத்துக்கலாம். சோ பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திற்கான அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்பேஸ் இப்படிதான் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க இகேஒய்சியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு பேஜ் வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு கேட்கும். சோ அதில் பாத்தீங்கன்னா உங்க 11 டிஜிட்டல் ஆதார் நம்பரை கொடுத்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசீவ் த ஓடிபின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சோ அந்த ஓடிபி காலத்துல உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சோ அந்த 6 நம்பரை எடுத்து இந்த ரிசீவ்டு ஓடிபில நீங்க போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட்டட் அண்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும். சோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல டிக் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய தவணை பாத்தீங்கன்னா எந்த ஒரு தங்கு தடயம் இல்லாத வரும். சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு நம்ம கிராம விவசாயி விளாக் யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இந்த கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்தபடியே என்ன வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், சட்டா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.